அந்த பெண் மண்டபத்தில் கத்தி நின்ற பிறகும் சில நொடிகள் யாரும் பேசவில்லை. யாழினியின் பார்வை மித்ரன் மீதே இருந்தது, அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று. ஆனால் மித்ரன் முகத்தில் அதிர்ச்சி இருந்ததே தவிர பயமில்லை. அது யாழினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்க எதுக்கு வந்த என்று கேட்டான் மித்ரன். உண்மைய சொல்லு என்றாள் அந்த பெண். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்றாள். மண்டபத்தில் இருந்தவர்கள் மீண்டும் சலசலக்க ஆரம்பித்தார்கள். கிருஷ்ணா கோபமாக எழுந்தார். யாருமா நீ என்று கேட்டார். அந்த பெண் பதில் சொல்ல முன்னால் செக்யூரிட்டி என்றான் மித்ரன். அவனுடைய குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. இவங்கள வெளியே கூட்டிட்டு போங்க என்றான். அந்த பெண் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். நீ பயப்படுற என்றாள். உண்மை வெளியே வந்துடும்னு பயப்படுற. மித்ரன் சிரித்தான். உண்மை வெளியே வரணும்னா கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, கல்யாண மண்டபம் இல்ல என்றான். அந்த ஒரு பதிலில் மண்டபத்தில் இருந்த பெரியவர்கள் பலரும் தலையாட்டினார்கள். சில நிமிடங்களிலேயே அந்த பெண் வெளியே அழைத்து செல்லப்பட்டாள். சடங்குகள் மீண்டும் ஆரம்பமானது. ஆனால் யாழினியின் மனதில் மட்டும் கேள்விகள் முடிவடையவில்லை. அந்த பெண் யார், ஏன் வந்தாள், மித்ரனுக்கு அவளை தெரியும் போல ஏன் பேசினான் என்று பல கேள்விகள் அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று ஐயர் சொன்னார். யாழினி மெதுவாக மேடையின் நடுவில் வந்து அமர்ந்தாள். அவளுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை கவனித்த மித்ரன் மெதுவாக அவள் பக்கம் குனிந்தான். ரிலாக்ஸ் என்றான். நான் இருக்கேன் என்றான். அந்த ஒரு வரி அவளுடைய பதட்டத்தை பாதியாக குறைத்தது. தெரியாமல் அவள் அவனை திரும்பி பார்த்தாள். அவனுடைய முகத்தில் இருந்த நம்பிக்கை ஏனோ அவளுடைய மனதிற்கும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. சடங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது. இறுதியாக தாலி எடுத்து கொடுக்கப்பட்டது. மண்டபம் முழுவதும் நாதஸ்வரம் சத்தமாக ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த நொடி மித்ரன் தாலியை கையில் எடுத்தான். யாழினி தெரியாமல் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒருவருக்கொருவர் தெரியாத இரண்டு மனிதர்கள் இப்போது வாழ்க்கை முழுவதும் இணைக்கப்பட போகிறார்கள். விதி அவர்களை எந்த வழியில் கொண்டு செல்லப் போகிறது என்று இருவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த நொடி மட்டும் அவர்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நொடியாய் மாறிக்கொண்டிருந்தது. கெட்டி மேளம் என்று ஐயர் குரல் கொடுத்தார். அடுத்த நொடி மித்ரன் தாலியை யாழினியின் கழுத்தில் கட்டினான். மண்டபம் முழுவதும் அட்சதை மழை பொழிந்தது. உறவினர்கள் கை தட்டினார்கள். கிருஷ்ணாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. யாழினியின் அப்பாவும் முகத்தை திருப்பிக் கொண்டார். பல மாதங்களாக இருந்த கவலை, பதட்டம், பொறுப்பு எல்லாம் அந்த ஒரு நொடியுடன் முடிந்தது போல பெரியவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள். தாலி கட்டிய பிறகு முதல் முறையாக மித்ரன் முழுமையாக யாழினியை பார்த்தான். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது சோக கண்ணீர் இல்லை. அவளுக்கே புரியாத ஒரு உணர்வு. வாழ்க்கை திடீரென்று மாறிவிட்டதன் தாக்கம். அந்த உணர்வோடு அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்த நொடி யாழினியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் உதட்டின் ஓரத்தில் தோன்றிய அந்த சின்ன சிரிப்பை மறைக்க முடியவில்லை. அவர்களுடைய திருமணம் முடிந்திருந்தது. ஆனால் அவர்களுடைய காதல் கதை இப்போதுதான் ஆரம்பமாக இருந்தது. அதைவிட முக்கியமாக மண்டபத்தை விட்டு வெளியே சென்ற அந்த பெண் காருக்குள் அமர்ந்தபடி போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள். கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என்றாள். மறுபக்கம் சில நொடிகள் அமைதி. பிறகு பரவாயில்லை என்ற குரல் கேட்டது. கல்யாணம் முடிஞ்சா என்ன, இப்போதான் அவங்க வாழ்க்கையை நரகமாக்க ஆரம்பிக்க போறோம் என்றது. அந்த குரலை கேட்ட நொடி அந்த பெண்ணின் உதட்டில் ஒரு ஆபத்தான சிரிப்பு தோன்றியது. மண்டபத்திற்குள் புதுமண தம்பதிகளாக நின்றிருந்த மித்ரனுக்கும் யாழினிக்கும் தெரியவில்லை. அவர்களுடைய திருமணம் முடிந்துவிட்டது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய புயல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. திருமணம் முடிந்த பிறகு மண்டபம் முழுவதும் வாழ்த்து சத்தங்களால் நிரம்பியிருந்தது. உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து வாழ்த்திக் கொண்டே இருந்தார்கள். யாழினிக்கு சிரிக்கவே முடியவில்லை. காலை முதல் நடந்த எல்லா விஷயங்களும் இன்னும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. கழுத்தில் புதிதாக கிடந்த தாலியை அவள் தெரியாமல் தொட்டு பார்த்தாள். அதே நேரத்தில் மித்ரன் அவள் அருகில் நின்று அனைவரிடமும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தான். யாராவது வாழ்த்த வந்தால் மரியாதையாக பதில் சொன்னான். பெரியவர்களிடம் கவனமாக நடந்து கொண்டான். எங்குமே அவசரமில்லை, பதட்டமும் இல்லை. அதை பார்த்த யாழினி அமைதியாக நின்றாள். ஏனோ அவனை பற்றிய அவருடைய எண்ணங்கள் மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது. யாழினி என்று அழைத்தால் அவளுடைய தோழி நிவேதா. என்னடி என்று திரும்பி பார்த்தாள்.
கல்யாணம் முடிஞ்ச 1/2 மணி நேரம் ஆகுது, ஒரு தடவை கூட உன் ஹஸ்பண்டை நிமிர்ந்து பார்க்கல என்று காதில் கிசுகிசுத்தாள். யாழினி உடனே அவளை முறைத்தாள். பேசாம இரு என்றாள். நிவேதா சிரித்தாள். அப்படியா, அப்போ நான் பார்க்கறேன் என்றாள். நிவேதா என்று பற்களை கடித்தாள் யாழினி. இருவருடைய சின்ன சண்டையை பார்த்த மித்ரனின் உதட்டில் தன்னையும் அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு மலர்ந்தது. அதை கவனித்த நிவேதா, அதோ உன் ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு என்று மீண்டும் யாழினியை வம்பிழுத்தாள். யாழினி சங்கடமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். சில நேரம் கழித்து புகைப்படங்கள் எடுக்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்தது. ஒவ்வொருவராக வந்து புதுமண தம்பதிகளுடன் போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது போட்டோகிராஃபர், சார், மேடம், கொஞ்சம் க்ளோஸா நின்னுக்கோங்க என்றான். யாழினி உடனே சங்கடமாக மித்ரனை பார்த்தாள். அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான். சார், மேடம், ஷோல்டர் மேல கை வைங்க என்றான் போட்டோகிராஃபர். அந்த நொடி யாழினியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. வேண்டாம் என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் போட்டோகிராஃபர் சிரித்துக்கொண்டே, போட்டோ நல்லா வரும் மேடம் என்றான். அங்கே இருந்த உறவினர்களும், ஆமாம்பா, கொஞ்சம் பக்கத்துல நின்னுக்கோங்க என்று சிரித்தார்கள். வேறு வழி இல்லாமல் மித்ரன் மெதுவாக அவளுடைய தோளுக்கு பின்னால் கை வைத்தான். அவனுடைய விரல்கள் அவளுடைய தோலை மெதுவாக தொட்ட நொடி யாழினியின் இதயம் கட்டுப்பாடின்றி துடிக்க ஆரம்பித்தது. அவளால் நேராக நின்று கொள்ளவே முடியவில்லை. மூச்சே சற்று தடுமாறியது. அந்த பதட்டத்தை வெளியே காட்டாமல் இருக்க முயன்று கீழே பார்த்து கொண்டாள். மித்ரனுக்கும் அந்த நெருக்கம் புதிதாகத்தான் இருந்தது. அவன் ஒரு நொடி அவளுடைய முகத்தை பார்த்தான். வெட்கத்தில் சிவந்திருந்த அவளுடைய முகத்தை பார்த்தவனின் மனதில் ஒரு புதுவிதமான அமைதி பரவியது. ஆனால் எதையும் வெளிக்காட்டாமல் மீண்டும் நேராக கேமராவை பார்த்தான். ஸ்மைல் ப்ளீஸ் என்ற போட்டோகிராஃபரின் குரலுக்கு இருவரும் மெதுவாக சிரித்தார்கள். அந்த போட்டோவில் முதல் முறையாக அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக ஒரே ஃப்ரேமில் நிற்க அந்த நொடியை கேமரா அமைதியாக பதிவு செய்து கொண்டது. மாலை நேரமானதும் மணமக்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல அனைவரும் தயாராக ஆரம்பித்தார்கள். அந்த நிமிடம் நெருங்க நெருங்க யாழினியின் மனம் மீண்டும் கனமாக ஆரம்பித்தது. பிறந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லலிதா அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டார். சந்தோஷமா இருமா என்றார். அந்த ஒரு வார்த்தை போதும். யாழினியின் கண்களில் இருந்த கண்ணீர் உடனே வழிய ஆரம்பித்தது. அம்மா என்று கட்டிப்பிடித்தபடியே அழ ஆரம்பித்தாள். அம்மாவும் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுதார். அந்த காட்சியை பார்த்த உறவினர்களின் கண்களும் கலங்கின. அவளுடைய அப்பா மெதுவாக அருகில் வந்தார். மகளின் தலையை வருவினார். இது உன்னோட வீடுதான், எப்போ வேணும்னாலும் வந்துட்டு போ என்றார். அவருடைய குரல் நடுங்கியது. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. அவருடைய கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்த யாழினி இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள். சற்று தள்ளி நின்றிருந்த மித்ரன் அந்த காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். யாழினியின் கண்ணீர் அவனுடைய மனதையும் கனமாக்கியது. அவளை இப்படி அழ வைக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த பிரிவின் வலி ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாதது என்பதை அவனும் புரிந்திருந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். போகலாமா என்று மென்மையாக கேட்டான். யாழினி கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக தலையசைத்தாள். வீட்டிலிருந்த பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு இருவரும் காரில் ஏறினார்கள். முதல் முறையாக கணவன் மனைவியாக ஒரே காரில் தனியாக. சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. யாழினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் இன்னும் கண்ணீர் இருந்தது. அப்போது மித்ரன் மெதுவாக டேஷ்போர்டில் இருந்த டிஷ்யூ பாக்ஸை எடுத்து ஒரு டிஷ்யூவை அவள் பக்கம் நீட்டினான். யாழினி அவனை திரும்பி பார்த்தாள். அழாதீங்க என்றான். உங்க வீட்டுக்கு நாளைக்கே கூட்டிட்டு வரேன், அவ்வளோ தூரம் அனுப்பல என்றான். அந்த ஒரு வரியில் யாழினியின் மனம் கொஞ்சம் லேசானது. தெரியாமல் அவளுடைய உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு மலர்ந்தது. அதை பார்த்த மித்ரனும் மெதுவாக சிரித்தான். அந்த சிறிய சிரிப்போடு அவர்களுடைய திருமண வாழ்க்கையின் முதல் பயணம் ஆரம்பமானது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் வீட்டிற்கு சென்று சேரும் முன்பே யாரோ ஒருவர் அவர்களுக்காக காத்திருந்தார். அந்த வருகை மித்ரனுக்கும் யாழினிக்கும் இடையில் முதல் பெரிய சண்டையை மட்டுமல்ல, அவர்களுடைய புதிய வாழ்க்கையின் முதல் சோதனையையும் கொண்டு வரப்போகிறது. கார் மெதுவாக மித்ரனின் வீட்டுக்குள் நுழைந்தது.
வாசல் முழுவதும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. வீட்டின் முன் பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது. ஆரத்தி தட்டு கையில் லலிதா நின்றிருந்தார். உறவினர்கள் அனைவரும் வாசலிலேயே காத்திருந்தார்கள். கார் நின்றதும் முதலில் மித்ரன் இறங்கினான். மறுபக்கம் சென்று கதவை திறந்தான். யாழினி மெதுவாக கீழே இறங்கினாள். காலை முதல் நடந்த எல்லா சடங்குகளாலும் அவளுக்கு சோர்வாக இருந்தது. அதை கவனித்த மித்ரன் யாருக்கும் தெரியாமல் அவள் தடுமாறாமல் இருக்க சிறிது இடைவெளி விட்டு அருகில் நின்றான். 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க என்று சொன்னார் லலிதா. ஆரத்தி சுற்றப்பட்டது. வாசலில் வைக்கப்பட்டிருந்த அரிசி நிறைந்த கலசத்தை யாழினி மெதுவாக காலால் தள்ளினாள். அரிசி சிதறியது. வலது காலை எடுத்து வாமா என்று பெரியவர்கள் சொல்ல அவள் மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்தாள். அந்த நொடி அந்த வீடு அவளுக்கு புதிது. அங்கிருந்த முகங்கள் புதிது. எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவளுடைய மனதில் மட்டும் ஒரு சிறிய பயம் இருந்தது. அதை தூரத்தில் நின்று பார்த்த மித்ரன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தில் தெரிந்த அந்த தயக்கத்தை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். பால் காய்ச்சும் சடங்கு முடிந்தது. பெரியவர்கள் ஆசீர்வதித்தார்கள். ஒவ்வொருவராக வந்து பேசிவிட்டு சென்றார்கள். நேரம் மாலையாகிவிட்டது. மித்ரா, யாழினிக்கு ரூம காட்டு என்று சொன்னார் லலிதா. மித்ரன் அமைதியாக படிக்கட்டில் ஏறினான். யாழினியும் அவனை பின்தொடர்ந்தாள். மேலே இருந்த அறையின் கதவை திறந்தவன், இது நம்ம ரூம் என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அறை முழுவதும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. படுக்கையில் ரோஜா இதழ்கள் தூவப்பட்டிருந்தன. அந்த அலங்காரத்தை பார்த்த நொடி யாழினி சங்கடத்தில் நின்றுவிட்டாள். அவளுடைய முகத்தை பார்த்த மித்ரனுக்கு சிரிப்பு வந்தது. ரிலாக்ஸ் என்றான். இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க வேலை, நான் இல்ல என்றான். அந்த ஒரு வரியில் யாழினியின் பதட்டம் கொஞ்சம் குறைந்தது. அதே நேரத்தில் கீழே இருந்த உறவினர்கள் அனைவரும் கேலி பேச ஆரம்பித்தார்கள். மாப்பிள்ளையே கீழே அனுப்பாதீங்க, இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, பால் பழம் எல்லாம் ரெடியா இருக்கு என்று ஒவ்வொருவரும் கலாய்க்க மித்ரன் வழக்கம் போல் சிரித்துக் கொண்டே நின்றான். ஆனால் யாழினியால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அவள் அமைதியாக ஜன்னல் பக்கம் சென்று நின்றாள். அவளுக்கு தெரியவில்லை, அந்த அறையில் அவர்களுடைய முதல் இரவு ஆரம்பிக்க இன்னும் சில மணி நேரம்தான் இருந்தது. ஆனால் அந்த இரவு அவர்கள் நினைத்த மாதிரி அமைதியாக இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் மித்ரனின் போனுக்கு வந்த ஒரு கால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையின் முதல் இரவையே முற்றிலும் மாற்றப் போகிறது. மாலை நேரம் முழுவதும் உறவினர்களின் சிரிப்பும் கேலியும் சடங்குகளும் வீட்டையே கலகலப்பாக வைத்திருந்தது. யாழினி மட்டும் அந்த கூட்டத்துக்குள் இருந்தாலும் யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. வீட்டில் இருந்த ஒவ்வொரு முகத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். எல்லோரும் அவளிடம் இயல்பாக பழக முயற்சி செய்தார்கள். ஆனால் அவளுக்கு அந்த வீடு இன்னும் புதிதாகவே தோன்றியது. மித்ரன் அவளை எதற்கும் கட்டாயப்படுத்தவில்லை. உறவினர்கள் பேசினால் மட்டும் அருகில் நின்றான். இல்லையென்றால் அவளுக்கு தேவையான இடைவெளியை கொடுத்தபடியே இருந்தான். அந்த சிறிய விஷயத்தை கூட யாழினி கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இரவு உணவு முடிந்ததும் பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளை, இன்னும் எவ்வளவு நேரம் கீழே இருப்ப என்று ஒருவர் கேட்க மற்றவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். பொங்கப்பா, மேல அனுப்புங்க என்று இன்னொருவர் கலாய்த்தார். மித்ரன் வழக்கம் போல சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தான். ஆனால் யாழினியின் முகம் மட்டும் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. அதை பார்த்த லலிதா சிரித்தபடியே, சரி போதும், 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, மேல போய் ரெஸ்ட் எடுங்க என்றார். வேறு வழியில்லாமல் இருவரும் மேலே சென்றார்கள். அறைக்குள் நுழைந்தவுடன் யாழினி கதவின் அருகிலேயே நின்றுவிட்டாள். அந்த அறை முழுவதும் இன்னும் மலரின் மனம் வீசியது. படுக்கை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலை அவளுடைய பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. மித்ரன் அவளை ஒரு நொடி பார்த்தான். அவளுடைய கைகளை பார்த்தான். பதட்டத்தில் அவள் விரல்களை ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவன் மெதுவாக அலமாரியை திறந்து ஒரு புதிய நைட் ட்ரெஸ் இருந்த கவரை எடுத்தான். அம்மா வாங்கி வைக்க சொன்னாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அதை பெட் மேல் வைத்தான். நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் பால்கனியில் இருக்கேன் என்று விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் வெளியே சென்றான். கதவு மூடிய சத்தம் கேட்ட பிறகுதான் யாழினி நிம்மதியாக மூச்சை விட்டாள். இவரு என்று தனக்குத்தானே மெதுவாக சொல்லிக் கொண்டாள். காலை முதல் ஒவ்வொரு நொடியும் அவன் அவளுடைய சங்கடத்தை புரிந்து கொண்டு நடந்த விதம் அவளை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருந்தது. 10 நிமிடங்கள் கழித்து யாழினி மெதுவாக வெளியே வந்தாள். அறைக்குள் மித்ரன் இல்லை. பால்கனி கதவு திறந்திருந்தது. அவன் அங்கே நின்று போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். இல்ல, நாளைக்கு ஆபீஸ் வர முடியாது, மீட்டிங்கை மண்டேக்கு மாற்றுங்க என்று அமைதியாக பேசிவிட்டு காலை முடித்தான்.
திரும்பி அவன் யாழினியை பார்த்தான். டின்னர் சரியா சாப்பிடல என்றான். பசிக்குதா? யாழினி இல்லை என்று தலையசைத்தாள். அவன் எதுவும் பேசாமல் மேசை மீது இருந்த பிளாஸ்கை திறந்து ஒரு கிளாஸில் சூடான பாலை ஊற்றி அவள் பக்கம் நீட்டினான். கொஞ்சமாவது குடிங்க என்றான். காலையிலிருந்து சரியா சாப்பிடவே இல்லை. யாழினி ஒரு நொடி அவனை பார்த்தாள். பிறகு அமைதியாக கிளாஸை வாங்கி கொண்டாள். அவள் பாலை மெதுவாக குடித்து கொண்டிருக்க மித்ரன் ஜன்னல் அருகே சென்று நின்றான். அவன் அவளை பார்க்கவில்லை. அவளுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு தூரமாக நின்றிருந்தான். அந்த சிறிய செயல் கூட யாழினியின் மனதை மெதுவாக தொட்டது. அவளுடைய மனதில் முதல் முறையாக ஒரு எண்ணம் தோன்றியது. இவரை பற்றி நான் நினைச்சது உண்மையிலேயே தப்பா? அந்த கேள்விக்கு அவளிடமே பதிலில்லை. அந்த நேரத்தில் மித்ரனின் போன் மீண்டும் ஒலித்தது. ஸ்கிரீனில் வந்த பெயரை பார்த்த நொடி அவனுடைய முகத்தில் இருந்த அமைதி மொத்தமாக மாறியது. காலை எடுத்தவன், என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டான். மறுபக்கம் சொன்ன விஷயத்தை கேட்டதும், நான் இப்பவே கிளம்பி வர்றேன் என்றான். அந்த வார்த்தை கேட்ட யாழினி குழப்பமாக அவனை பார்த்தாள். திருமணமான முதல் இரவே மித்ரன் எங்க கிளம்ப போகிறான்? அந்த ஒரு போன் கால் அவர்களுடைய புதிய வாழ்க்கையின் முதல் இரவை எதிர்பாராத திசைக்கு திருப்பப் போகிறது. மித்ரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை யாழினியை குழப்பத்தில் ஆழ்த்தியது. நான் இப்பவே கிளம்பி வர்றேன். காலை முடித்தவன் சில நொடிகள் அப்படியே நின்றிருந்தான். அவனுடைய முகத்தில் இருந்த அமைதி மொத்தமாக மாறியிருந்தது. யாழினி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அந்த உரிமை இன்னும் தனக்கு இல்லை என்று நினைத்து அமைதியாக நின்றாள். மித்ரன் மெதுவாக அவள் பக்கம் திரும்பினான். சாரி என்றான். ஒரு முக்கியமான வேலை, நான் கொஞ்ச நேரம் வெளியே போகணும் என்றான். யாழினியின் புகுவம் லேசாக சுருங்கியது. திருமணம் முடிந்த முதல் இரவு. இப்போதுதான் அவர்கள் அறைக்குள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவன் வெளியே போக வேண்டும் என்று சொல்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. சரி என்று மட்டும் தலையசைத்தாள். அந்த ஒரு பதில் மித்ரனுக்கு இன்னும் குற்ற உணர்வை கொடுத்தது. ரொம்ப நேரம் ஆகாது என்றான். 1 மணி நேரத்துல வந்துடுவேன் என்றான். யாழினி மீண்டும் அமைதியாக தலையசைத்தாள். அவன் வெளியே சென்ற சில நிமிடங்களில் லலிதா அறைக்குள் வந்தார். மித்ரன் எங்கம்மா என்று கேட்டார். வெளியே போயிருக்காங்க என்றாள் யாழினி. இப்ப வா என்று ஆச்சரியப்பட்டார். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க என்றாள். லலிதாவின் முகமும் குழப்பமானது. கல்யாணமான முதல் நாளே என்று மெதுவாக சொல்லிக் கொண்டவர் யாழினியின் முகத்தை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டார். நீ எதுவும் யோசிக்காதம்மா என்றார். அவன் தேவையில்லாம எந்த வேலையும் பண்ண மாட்டான் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. யாழினி மெதுவாக பால்கனிக்கு வந்து நின்றாள். கீழே தோட்டத்தில் இருந்த விளக்குகள் மட்டும் இருந்து கொண்டிருந்தன. குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது. ஆனால் அவளுடைய மனதில் மட்டும் ஒரு சிறிய ஏமாற்றம் தோன்றியது. அது ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. அவனை பிடிக்காது என்று நினைத்தவள் இப்போது அவன் இல்லாதது ஏன் மனதை பாதிக்கிறது என்று புரியாமல் அமைதியாக நின்றாள். அதே நேரத்தில் மித்ரனின் கார் வேகமாக நகரத்தின் மறுபக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவன் முகம் முழுவதும் பதட்டமாக இருந்தது. ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்திருந்தான். 10 நிமிடங்களில் ஒரு சிறிய மருத்துவமனை முன் கார் நின்றது. அவன் வேகமாக உள்ளே ஓடினான். ரிசப்ஷனில் இருந்த நர்ஸ் அவனை பார்த்ததும், சார், அவங்க ஐசியூல இருக்காங்க என்றாள். மித்ரன் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே சென்றான். ஐசியூ கதவு திறந்தது. படுக்கையில் அனு படுத்திருந்தாள். அவளுடைய கையில் ட்ரிப் ஏறிக்கொண்டிருந்தது. அருகில் அவளுடைய பாட்டி கண்ணீர் துடைத்துக் கொண்டிருந்தார். மித்ரா என்றார். திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என்றார். மித்ரன் உடனே மருத்துவரை பார்த்தான். டாக்டர், என்னாச்சு என்று கேட்டான். மருத்துவர் அமைதியாக பேச ஆரம்பித்தார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் ஹை ஃபீவர். ரொம்ப அழுததால வீக் ஆயிட்டா. அப்சர்வேஷனுக்காக அட்மிட் பண்ணியிருக்கோம் என்றார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் மித்ரன் நிம்மதியாக மூச்சை விட்டான். சில நேரம் கழித்து அனு கண் திறந்தாள். மித்ரனை பார்த்ததும் மெதுவாக சிரித்தாள். மித்து என்றாள். மித்ரன் அவளுடைய தலையை வருடினான். இப்படி பயமுறுத்தலாமா என்றான். அனு சின்னதாக உதட்டை சுழித்தாள். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்றாள். என்ன மறந்துடாத. அந்த குழந்தையின் வார்த்தையை கேட்ட மித்ரன் சிரித்தான். ஒரு பைத்தியம் என்று அவளுடைய நெற்றியில் மெதுவாக தட்டினான்.
உன்னை மறக்கிற நாளே வராது என்றான். அந்த காட்சியை பார்த்த அனுவின் பாட்டியின் கண்களிலும் நிம்மதி தெரிந்தது. நீ வந்ததுல இருந்துதான் அவ சிரிக்கிறா என்றார். மித்ரன் சிரித்தபடியே அனுவின் கையை பிடித்து கொண்டிருந்தான். அவள் தூங்கும் வரை அங்கிருந்து எழுந்து செல்லவில்லை. அதே நேரத்தில் மித்ரனின் வீட்டில் கடிகாரம் இரவு 12 மணியை கடந்தது. யாழினி இன்னும் விழித்திருந்தாள். அவன் சொன்ன 1 மணி நேரத்துல வந்துடுவேன் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. ஆனால் 2 மணி நேரம் கடந்தும் மித்ரன் திரும்பி வரவில்லை. அவளுக்கு தெரியாமல் அவள் அடிக்கடி கதவை பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கார் சத்தமும் கேட்டபோதும் அவன் வந்துவிட்டான் என்று நினைத்து எழுந்து நின்றாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அப்போதுதான் அவளுக்கே புரிந்தது. அவள் மித்ரனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ள அவளுடைய மனம் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்தாலும் அவளுடைய இதயம் அதை ஏற்க ஆரம்பித்து விட்டது. இரவு 1 மணியை தாண்டியிருந்தது. வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. கீழே இருந்த விளக்குகள் ஒன்றன் பின்னொன்றா அணைந்து கொண்டிருந்தன. யாழினி மட்டும் இன்னும் தூங்கவில்லை. அறையின் கதவை திறந்து பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் உள்ளே வந்து கடிகாரத்தை பார்த்தாள். மித்ரன் வெளியே சென்று 3 மணி நேரம் ஆகிவிட்டது. 1 மணி நேரத்துல வந்துடுவேன் என்று அவன் சொன்னது அவளுடைய காதில் மீண்டும் ஒலித்தது. என்ன வேலை இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தாள். உடனே தன்னையே திட்டிக் கொண்டாள். அவர் எங்க போனா எனக்கென்ன என்று சொல்லிக் கொண்டாலும் மனம் மட்டும் அவன் வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மருத்துவமனையில் அனு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். மருத்துவர் மீண்டும் பரிசோதித்துவிட்டு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதை கேட்ட பிறகுதான் மித்ரன் நிம்மதியாக மூச்சை விட்டான். அனுவின் பாட்டியிடம் தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு எதுவும் தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தவுடன் நேரத்தை பார்த்தான். இரவு 1:30 மணி. ச்சே என்று தலையை கோதிக்கொண்டான். யாழினி தனியாக அறையில் இருப்பது நினைவுக்கு வந்தது. உடனே காரில் ஏறி வீட்டை நோக்கி கிளம்பினான். வீட்டு வாசலை மெதுவாக திறந்து உள்ளே வந்தான். ஹால் முழுவதும் இருக்காக இருந்தது. எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். சத்தம் போடாமல் படிக்கட்டில் ஏறினான். அறையின் கதவு முழுவதும் மூடப்படாமல் பாதியாக திறந்திருந்தது. மித்ரன் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே வந்தான். அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தபடியே யாழினி தூங்கியிருந்தாள். கையில் இன்னும் அவளுடைய போன் இருந்தது. அவள் காத்திருந்தபடியே தூங்கிவிட்டாள் என்பதை பார்த்த நொடி மித்ரனின் மனம் கனந்தது. சாரி என்று மிகவும் மெதுவாக சொல்லிக் கொண்டான். அவளுடைய கையில் இருந்த போனை கவனமாக எடுத்து மேசை மீது வைத்தான். பிறகு அருகில் இருந்த போர்வையை எடுத்து அவள் மீது மெதுவாக போர்த்திவிட்டான். அவன் திரும்பிச் செல்ல முயன்ற அந்த நொடியில் யாழினி லேசாக கண்விழித்தாள். எதிரே மித்ரன் நின்றிருப்பதை பார்த்ததும் அவள் நேராக அமர்ந்தாள். வந்துட்டீங்களா என்று தூக்க கலக்கத்தோடு கேட்டாள். சாரி என்றான் மித்ரன். எதிர்பார்த்ததை விட லேட் ஆயிடுச்சு என்றான். யாழினி சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாம் சரியா என்று மட்டும் கேட்டாள். அந்த ஒரு கேள்வி மித்ரனை ஆச்சரியப்பட வைத்தது. அவள் கோபப்படுவாள் என்று நினைத்தான். ஏன் போனீங்க என்று கேட்பாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் முதலில் கேட்டது எல்லாம் சரியா என்பதுதான். மித்ரனின் முகத்தில் மெதுவாக ஒரு சிரிப்பு தோன்றியது. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு என்றான். அந்த பதில் கேட்ட பிறகுதான் யாழினியும் நிம்மதியாக மூச்சுவிட்டாள். அவளுடைய அந்த சிறிய செயலை மித்ரன் கவனிக்காமல் இல்லை. நீங்க இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். யாழினி உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். சும்மா தூக்கம் வரல என்றாள். அவள் பொய் சொல்கிறாள் என்று மித்ரனுக்கு புரிந்தது. ஆனால் அதை அவன் காட்டிக்கொள்ளவில்லை. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, படுத்து தூங்குங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு சோஃபாவை நோக்கி நடந்தான். அதை பார்த்த யாழினி குழப்பமாக நின்றாள். நீங்க என்று தயக்கத்தோடு அழைத்தாள். மித்ரன் திரும்பி பார்த்தான். நான் இங்குதான் படுத்துக்கிறேன் என்றான். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் என்று இயல்பாக சொல்லிவிட்டு சோஃபாவில் தலையணையை வைத்தான். அவனுடைய அந்த செயல் யாழினியின் மனதை இன்னும் அதிகமாக குழப்பியது. அவளை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாமல் அவளுக்கு அவளுடைய இடத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த இரவு ஒரே அறையில் 2 பேரும் 2 இடங்களில் தூங்கினார்கள். ஆனால் அவர்களுடைய மனதிற்கிடையில் இருந்த தூரம் மட்டும்
கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருந்தது. அடுத்த நாள் காலை வீட்டிலிருந்த பரபரப்பான சத்தத்தில்தான் யாழினியின் தூக்கம் கலைந்தது. கண்களை மெதுவாக திறந்தவள் சில நொடிகள் சுற்றிலும் பார்த்தாள். நேற்று நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஒன்றன் பின்னொன்றாக நினைவுக்கு வந்தது. திருமணம், புதிய வீடு, புதிய உறவுகள், மித்ரன், எல்லாமே கனவு போல தோன்றியது. உடனே அவளுடைய பார்வை அறை முழுவதும் சுற்றியது. நேற்று இரவு சோஃபாவில் படுத்திருந்த மித்ரன் அங்கே இல்லை. போர்வை மட்டும் ஒழுங்காக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. எப்போ எழுந்து போயிருப்பாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவள் குளித்து தயாராகி கீழே வந்தபோது வீட்டில் இருந்த அனைவரும் காலை உணவு மேசையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். லலிதா கிச்சனிலிருந்து உணவை எடுத்து வந்து பரிமாறிக்கொண்டிருந்தார். கிருஷ்ணா செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வெளியே இருந்து ஜாகிங் முடித்துவிட்டு மித்ரன் உள்ளே வந்தான். கருப்பு நிற ட்ராக் பேண்ட், வெள்ளை டிஷர்ட் அணிந்திருந்தான். நெற்றியில் வியர்வை துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. குட் மார்னிங் அம்மா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவன் அங்கே நின்றிருந்த யாழினியை பார்த்ததும் ஒரு நொடி நின்றான். குட் மார்னிங் என்றான் இயல்பாக. யாழினியும் மெதுவாக குட் மார்னிங் என்றாள். அதை பார்த்த லலிதா சிரித்தார். சரி, இப்போதான் புதுசா கல்யாணமான மாதிரி தெரியுது என்று கலாய்த்தார். அந்த ஒரு வார்த்தையில் யாழினி வெட்கத்தில் தலை குனிந்தாள். மித்ரனோ சிரித்து கொண்டே மேலே சென்று விட்டான். சில நிமிடங்களில் குளித்துவிட்டு கீழே வந்தான். அனைவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட அமர்ந்தார்கள். யாழினி அமைதியாக லலிதாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். யாழினி, நீயும் உட்காருமா என்று லலிதா அழைத்தார். அவள் தயக்கத்துடன் மித்ரனுக்கு எதிரே வந்து அமர்ந்தாள். அவள் தட்டில் இருந்த இட்லியை மெதுவாக உடைத்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் மனம் வேறெங்கோ இருந்தது. அதை கவனித்த மித்ரன், அம்மா சட்னி கொஞ்சம் என்று சொல்லி வாங்கிய கிண்ணத்தை யாழினி பக்கம் நகர்த்தினான். இது நல்லா இருக்கும் என்று மட்டும் சொன்னான். அவள் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு அமைதியாக தலையசைத்தாள். அதை பார்த்த கிருஷ்ணா சிரித்தார். மித்ரன், கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யாரை பற்றியும் கவலை இருக்காது, இப்போ சட்னி கூட பார்த்து வைக்கிற என்றார். வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். மித்ரன் சிரித்தபடியே அம்மா சட்னி நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான் என்று சமாளித்தான். யாழினி சிரிப்பை அடக்க முடியாமல் உதட்டை கடித்து கொண்டாள். அந்த சின்ன சிரிப்பை மித்ரன் கவனித்தான். காலை உணவு முடிந்ததும் உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தார்கள். வீடு கொஞ்சம் அமைதியாகியது. லலிதா யாழினியை அழைத்தார். வாமா, வீட்டில பூஜை அறை, கிச்சன் எல்லாத்தையும் காற்றேன் என்றார். யாழினியும் அவருடன் சென்றாள். வீட்டின் ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக காட்டிய லலிதா, இந்த வீடு இனிமே உன்னோட வீடு, எதையும் தயங்காமல் செய், இந்த வீட்டுல மருமகளா இல்ல மகளா இரு என்றார். அந்த வார்த்தை யாழினியின் மனதை நெகிழ செய்தது. அவள் தெரியாமல் லலிதாவின் கையை பிடித்தாள். அத்தை என்று மெதுவாக அழைத்தாள். நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டுமே அவளால் சொல்ல முடிந்தது. லலிதா அவளுடைய தலையை வருடிவிட்டு சிரித்தார். அந்த காட்சியை படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி வந்த மித்ரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். யாழினியின் முகத்தில் முதல் முறையாக ஒரு நிம்மதியான சிரிப்பை பார்த்தான். அந்த சிரிப்பு அவனுடைய மனதிலும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வீட்டின் வாசலில் திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கிய மனிதரை பார்த்த நொடி மித்ரனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. அவனுடைய பார்வை கூர்மையாக மாறியது. வாசலுக்குள் நடந்து வந்தவன், வாழ்த்துக்கள் மித்ரன் என்று சிரித்தபடி கை நீட்டினான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த நோக்கம் மித்ரனுக்கு மட்டும் நன்றாக தெரிந்தது.